அந்த கனெக்டிவிட்டி, நமக்கும் பரலோகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு சரியா இருந்துச்சுன்னா, ஒரு மெல்லிய ஒரு டச் தான், அதுக்குள்ள அப்படியே கடந்து நமக்குள்ள அந்த பவர் வந்துகிட்டு இருக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன கேப், ஒரு mm கேப் போதுங்க, நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவை கெட்டு போகப்பட்டது. ஒரு பரிமள தைலத்துக்குள்ள ஒரு செத்தை போதும் முழு பரிமள தைலத்தையும் கெடுத்து போடுறதுக்கு. ஒரு செத்தை. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்குது. அந்த ராஜ்யம் வைக்கப்பட்டாயிற்று. என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்ட ஆயிற்று. நீங்களும் நானும் ஒரு நடமாடும் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய குணங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் குணங்கள் இல்லை அப்படின்னா அங்க உறவு கெட்டு கிடக்கிறதுன்னு அர்த்தம். நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இடையே இருக்கிற கனெக்டிவிட்டி கட் ஆயிடுச்சு.